கணியன் USRP சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் தேர்வுகளுக்கு நேரடி பயிற்சி வகுப்புகள் பிரம்மாண்டமாய் புதுப்பொலிவுடன் புதிய இடத்தில் கணியன் IAS அகாடமி மதுரை. ஹலோ ஆல், வெல்கம் டு கணியன் அகாடமி. ரொம்ப சூப்பராக படிச்சுட்டு இருப்பீங்க குரூப் 4க்காக. எக்ஸாம் நமக்கு நெருங்கிடுச்சு. உங்கள் ப்ரிப்ரேஷன் ரொம்ப நல்லா போயிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன, நம்ம இவ்வளோ நாள் படித்தது மேட்ரு கிடையாது. இந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ தான் மேட்ரு. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் படித்த விஷயத்தை தாண்டி ரிவிஷன் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோக்கு கொஷின்ஸ் பார்க்க முக்கியம். கொஷின்ஸ் பார்க்கும்போது நீங்கள் ப்ரீவியஸே கொஷினுக்கு நிறைய உங்களுக்கு கூகுளில் கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொஷின்ஸ் ஒரிஜினல் கொஷின்ஸே இருக்குது. எல்லா எக்ஸாமில் கொஷின்ஸும் இருக்கும். அதை எடுத்து ஒரு வாட்டி நீங்கள் லாஸ்ட் ஒன் டைம் பாருங்கள். ஏன்னா நம்ம என்ன தான் ஒரு டாப்பிக்கை A to Z படித்தாலும் கொஷின் வரும்போது கண்டிப்பாக ஒரு 10 கொஷினில் 4 தெரியாது. ஏன்னா அது ஒரு இன்டெரக்டாக இருக்கும், அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டைம் ஆகும். அப்படின்றப்போ நீங்கள் எவ்வளோக்குள்ள நீங்கள் படிக்கிறீங்களோ அதை விட ஒரு 3 times இம்பார்ட்டன்ட் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன, பழைய கொஷின்ஸை பாருங்கள், தென் டெஸ்ட் நிறையா போடுங்க. இன்னைக்கு உட்காந்து புதுசாக எதுவும் தயவுசெய்து படிக்காதீங்க. ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் புதுசாக படித்தாலும் அதுக்கு எந்த பயனும் கிடையாது. என்ன படிச்சிங்களோ அதை திருப்பி ஒன் செகண்ட் டெப்த்தாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு ப்ரூஸ்லியோட ஒரு கோட்ஸ் இருக்கும், ஒரு நல்ல கோட்ஸ் ஆச்சு, ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது. ஆக்சுவலாக என்ன சொல்லுவார்னா, I don't fear the man who practiced 1,000 kicks. I don't fear the man who practiced 1,000 kicks. I only fear a man who practiced 1 kick at 1,000 times. என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, 1000 ஸ்டைலில் ஒரு கிக் பழகினார்லாம், எனக்கு அதை பார்த்து பயம் கிடையாது. ஒரே கிக்கை அவர் 1000 times ப்ராக்டிஸ் பண்ணுறாருல, எனக்கு அவரை பார்த்தா பயம்னு சொல்லி ப்ரூஸ்லியோடைய ரொம்ப ஒரு நல்ல கோட்ஸ் அது. என்ன சொல்லலாம், அதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம என்ன தெரிஞ்சுருக்கோமோ அதே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்ம போயிடும். அதுதான் இங்கே மேட்ரு. அதுக்காக தான் அவங்க என்ன சொல்கிறதா ரிவைஸ் பண்ண சொல்கிறதுக்கான மெயின் காரணமே. அதனால என்னென்னா உங்களுக்கு இப்போ அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் என்ன பண்ணாங்கன்னா, கணியன் சார்பாக உங்களுக்கு ஒரு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் நடத்த போகிறாங்க, ஸ்டேட் லெவல் நடத்த போகிறாங்க. அதனால் அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கண்ணா, உங்களுடைய அப்ரோச் கொடுங்க. இது எந்த மாதிரி டெஸ்ட் இருக்க போகுதுன்னா, எக்ஸாக்டாக குரூப் 4 சிலபஸ் படி இருக்க போகுது. கொஸ்டின் எப்படி இருக்க போகுது, இப்போ நியூ ட்ரெண்ட் இருக்குல்ல, நியூ ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அனாலிட்டிக்கலாக, நம்ம காரணம் கூற்றாக, ஸ்டேட்மெண்ட், பேரிங், இந்த மாதிரியான ஒரு ரீசெண்ட் ட்ரெண்ட் எப்படி ஒரு கொஷின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் வருதோ த சேம் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணி இந்த கொஷின்ஸ் வரும். எக்ஸ்போர்ட்டிங் கொஷின்ஸாக எல்லாமே உங்களுக்கு பார்த்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த கொஷின்ஸை ரொம்ப பார்த்து எக்ஸ்பர்ட் டீம்ஸ்லாம் வச்சு இதை ரொம்ப சின்சியராக உங்களுக்கு நாங்கள் இதுக்கு அந்த கொஷின் எடுத்திருக்கோம். அந்த டெஸ்ட் 2 டைப்பாக நடத்த போகுது, 2 டெஸ்ட்டாக நடத்த போகுது. 2 டெஸ்ட்டுக்கான ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் உங்களுக்கு ஃபுல் ஆஃப்லைன் டெஸ்ட் தான், ஓகேவா? டெஸ்ட் 2 டெஸ்ட்டாக இருக்கும். டெஸ்ட் நம்பர் 1 25th May அன்றைக்கி நடக்க போகுது, அதாவது கம்மிங் சாட்டர்டே. அண்ட் அடுத்த டெஸ்ட் June 1 அடுத்த சாட்டர்டே நடக்க போகுது. 2 டெஸ்ட்டுமே ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தான், 200 மார்க் சிலபஸ் தான். 100 தமிழ் இருக்கும், 25 மேக்ஸ் இருக்கும், 75 நம்மளுடைய ஜிஎஸ் இருக்கும். அதனால் டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் குரூப் 4க்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான் இந்த கொஷின் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸ்போர்ட்டிங் டாபிக் தான் பார்த்துருக்கோம் நாங்கள். அதனால தான் இது. இது முக்கியமான அம்சம் கேட்டிங்கன்னா இந்த சேம் சொன்ன மாதிரி தான் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், அதாவது உங்களுக்கு OMR சீட், ஒரிஜினல் OMR. ஏன்னா நீங்கள் டெஸ்ட்டில் நீங்கள் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இங்கே சம் மிஸ்டேக்ஸ் சொல்லலாம், OMR ஷேர் பண்ணும்போது நீங்கள் தப்பு பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் இங்கே ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு ஃபியர் இல்லாமல் போகும், ஒரு பயம் இல்லாமல் போகும். டெஸ்ட்டு பார்த்து அந்த 3 hour இப்போ ரன் ஆகுது, டைம் மேனேஜ்மெண்ட், எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு ஃபியர்லாம் இருக்கிறதுக்காக தான் அந்த சேம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரியே தான் எக்ஸாக்டாக ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் ஒரிஜினல் கொஷின்ஸ், சிலபஸ் குரூப் 4 சிலபஸ் அண்டு டெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அட்டன் பண்ணுறீங்களோ எல்லாத்துக்குமே இந்த லாஸ்ட் மொமெண்ட்டு இந்த ஸ்டாட்டிக்கல் ஜிகேக்கு ஸ்பெஷலாக எப்போவுமே நீங்கள் எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இம்பார்ட்டன்ட் ரிவர் நேமு, நமக்கு இம்பார்ட்டன்ட் சிட்டி நேம்ஸு, நிக் நேம்ஸு, முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் அது எங்கே இருக்குது, இந்த மாதிரியான ஒரு கடைசி மூமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு லாஸ்ட் மொமெண்ட்டு ஸ்டாட்டிக்கல் ஜிகே அடங்கிய ஒரு மெட்டீரியல் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுப்போம். யார் டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீ ஸ்டாட்டிக்கல் ஜிகே, அது கண்டிப்பாக எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே மெட்டீரியல் கொடுப்பாங்க. ப்ளஸ் அது போக இந்த கொஷினோடைய ஆன்சருக்கு பற்றி டீட்டெயில்ஸான ஆன்சர் கீயும் கொடுத்துருவாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் இருக்கக்கூடிய 25 மேக்ஸுக்கு ஒரு கிளாஸும் நடக்கும். அதாவது டெஸ்ட்டு இப்போ ஒரு மணிக்கு முடியுதுன்னா அந்த 1 மணிக்கு அப்புறம் என்ன இருக்கும், உங்களுக்கு ஒரு மேக்ஸ் பற்றி ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன், அதுவும் கணினி மேக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ரொம்ப ஸ்பெஷலாக நிறையா ட்ரிக்ஸ் அண்ட் டிக்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு லாஸ்ட் மூமெண்ட் ஷார்ட்கட்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதனால் அதை பற்றியான ஒரு வீடியோவும் ஆஃப்டர் த டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். அது ஆஃப்லைன் வேலையாக இருக்கும், இல்லை உங்களுக்கு வீடியோவும் இருக்கும். அது என்ன உங்களுக்கு நான் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதை பற்றி. அப்போ
இதான் அந்த ஃபியூச்சர். சரியா? ஸோ அதனால் வந்து இதுக்கெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ எப்படி அட்டன் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கணியன் அகாடமி ஃபோன் நம்பருங்க இருக்குது 8754754444. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மற்ற டீல்ஸ் தான் உங்கள் வாட்ஸ்அப்லேயும் உங்கள் எஸ்எம்எஸ் மூலமாக அவங்க வந்துடும். ஸோ உங்களுக்கு எங்கே வேணும்னா வந்து நம்ம கணியன் அகாடமியோடைய பிரான்ச் வந்து நியூ நாயக்கர் ஸ்ட்ரீட் சிம்மக்கல்ல தான் இருக்குது. ஸோ அங்கே தான் டெஸ்ட் நடக்கும். ஸோ மறக்காமல் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பேரை பதிவு பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ 2 டெஸ்ட் இருக்குது. ஸோ மறக்காதீங்க, இது ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் ஒரு டெஸ்ட்டில் தான் உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த ஒரு குட் ஃபீல் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப சின்சியராக அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஒர்த்தபிளை வந்து நீங்கள் கொஷினில் பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். பாய். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்.